வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஒடிஷாவின் சுதந்திர போராட்ட வீரர் பார்வதி கிரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். காலனி ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இயக்கத்தில் அவர் பெரும் பங்காற்றியதை பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் நினைவு கூர்ந்துள்ளார். சமூக சேவை, சுகாதாரம், மகளிருக்கு அதிகாரமளித்தல் மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் அவரது பணி அளப்பரியது என்றும், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பார்வதி கிரி பங்கேற்றார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படும் குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு பணிகள் வரும் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும், குறிப்பாக வரும் 24, 25, 26 ஆகிய 3 நாட்களும் உச்சக்கட்ட பாதுகாப்பாக 7 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் கைவினை கலைஞர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் திரு கோவிந்தராஜன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். கைவினை கலைஞர்களின் திறமையை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும், விண்ணப்பதாரர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0413 224 8391 மற்றும் 224 9392 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சௌராஷ்டிரா அணியை 38 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி விதர்பா அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய விதர்பா அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்திருந்தது. 318 ரன் என்ற இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய சௌராஷ்டிரா அணி 279 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.